சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்டின்னா, டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ண போற மெத்தடும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம நேத்து, முந்தா நேத்து தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக வந்து சொன்னதுக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. நம்முடைய கெமிஸ்ட்ரிக்கு வந்து கூடுதல் மதிப்பெண் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல். 5 முதல் 15 மதிப்பெண் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் கொஷின் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும். கொஸ்டின்ஸ் ரொம்ப ராங்காக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பதா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வட்டாரங்கள், அதாவது குறிப்பாக வந்து இப்போ பேப்பர் கரெக்ஷன் இன்னும் டிக் ஸ்டார்ட் பண்ணலை. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட போகிறாங்க. நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ குறிப்பாக 10th 11th 12th ஸ்டாண்டர்டில் 12th வந்து ஃபிசிக்ஸ் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 13 கிட்ட ஆயிடுச்சு. மார்ச் 23 நீங்கள் எக்ஸாம்ஸே முடிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வந்து ஏப்ரல் மந்த் 2 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த டேட் சேஞ்ச் பண்ண போகிறதா தகவல் வந்து வெளியே இருக்கு. ஏப்ரல் 2க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு கொண்டிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. யாருன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டெம்பரவரியாகவும் சரி, இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்டாகவும் இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதாவும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிந்த அளவிற்கு 3 வகையான 9, 8, 7 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 லட்சம் 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்கிறாங்க. தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே முதல் வாரத்திலே வெளியாகிடும். எப்பவுமே மே மிட்டில், மே 3rd வீக் வரைக்கும் கூட சம்டைம் போயிருக்கு. பட் இந்த முறை அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனை முடிக்க போகிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாரு, ஏ டைப் பி டைப் நான் மாற்றி டிக் பண்ணிட்டேன் ப்ரோ. கொஸ்டின் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு ஷீட் இருக்கும், அதில் ஏ பி 2 டைப்பில் எதுவும் நம்ம டிக் பண்ணணும். நமக்கு பி டைப் கொஸ்டின் வந்துருக்குன்னா பின்னு டிக் பண்ணணும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஏன்னு டிக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி மார்க் ஃபுல்லாக போகலாம். டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடியவங்க டிசைட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பரில் 41 கொஸ்டின் டீட்டெயில் கம்பல்சரி டீட்டெயில் எழுதிட்டு ஏபி போடாமல் மொட்டையாக ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டோம் ப்ரோ, மார்க் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதி மார்க் கொடுப்பாங்களா, இல்லை டோட்டலாக அடிச்சிருவாங்களா அப்படின்றதெல்லாம் அங்கே டிக் பண்ணக்கூடிய அல்லது இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடியதில் 3 ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணுறது தான். நம்ம பேப்பர் ஒருத்தர் மட்டும் டிக் பண்ண போகிறது கிடையாது. 3 பேர் கையில் நம்மளுடைய பேப்பர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும். அப்படி சப்போஸ் அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்து நீங்கள் டோட்டல் மார்க்கில் ரீடோட்டல் எதனா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு செப்பரேட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்போ பண்ணி உங்கள் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின ஒரிஜினல் ஷீட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? அதோடைய காப்பி எதனா பண்ணி உங்களுக்கு கொடுத்து காமிச்சு எதுக்கு நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு 2-3 வீக்ஸ் கழிச்சு அதெல்லாம் நான் பார்க்கலாம் சொல்கிறேன். இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கும் சரி, அப்புறமா வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்து ரொம்ப கொஞ்சம் ராங்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பசங்க. ஸோ அது வந்து மாற்றம் அடைந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சில குட்டீஸ். கண்டிப்பாக ஈஸியான முறையில் தேர்வுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் இருக்குன்னு சொன்னால் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் சம்மந்தமான அப்டேட்ஸு அப்பப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கரண்ட் அப்டேட் வேணால் நான் அப்பப்போ ஒரு வீடியோ போட முடியாது. ஸோ மறக்காமல் டெலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.